இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவினுடைய மறைவு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நிலையில அவருடைய உடலை பார்க்க வந்த அந்த ஒரு நொடியில கங்கை அமரன் கத்தி ஆவேசமாக பேசியிருக்காரு. ஸோ அவர் ஏன் இந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டாரு, கோபப்பட்டாரு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவினுடைய முன்னணி இயக்குனரான அவருடைய உடல் பார்த்திங்கன்னா பல்வேறு திரையுலக பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் நேரில் போய் தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இசையமைப்பாளரும் இயக்குனருமாக இருக்கக்கூடிய கங்கை அமரன் நேர்லேயே வந்திருக்காருங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில விஷயங்களை பேசியிருந்திருக்காரு. அது அங்கே இருந்தவங்களை எல்லாத்தையுமே நிலைக்குலைய வச்சுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு சிலர் நினைத்தாலுமே கூட அவர் மனசில் இருக்கக்கூடிய ஆவேசத்தை காட்டாமல் அவரால் இருக்கவே முடியல. ஏன்னா பாரதி ராஜா சாரும் கங்கை அமரனும் நல்ல நண்பர்கள். நண்பனுக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கும் பொழுது யாரும் எதுவும் கேட்காம இருக்க முடியாது இல்லையா? அப்படித்தான் கங்கை அமரன் சாரும் கேட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு மகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மருமகள் இருக்காங்க, பேர குழந்தைகள் இருக்காங்க. இப்படி அவரை சுற்றி நிறைய உறவுகள் இருந்த போதுமே கூட அவர் பார்த்திங்கன்னா உயிரிழக்கும் கூடிய அந்த தருணத்தில் அவர் யாருமே இல்லாமல் கடைசி நேரத்தில் ஒரு அனாதை மாதிரி தாங்க இறந்துருக்காரு. ஸோ அந்த ஒரு ஆவேசம் கங்கை அமரனால் தாங்கிக்க முடியல. அதனால தான் அப்படி ஒரு சோகமான இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவர் அதை வெளிப்படுத்தியிருக்காரு. காரணம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மனைவிக்குமே கணவருடைய கடைசி நிமிடங்களில் கூட இருக்கணும் அப்படின்ற ஆசையும் கண்டிப்பாக அவரை கவனிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு அக்கறையும் இருக்கணும். ஆனால் அவங்க அப்படி இல்லாமல் பாரதிராஜா சாருடைய மனைவி பார்த்திங்கன்னா அவரை தனியாக விட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவர் யாரும் இல்லாமல் இப்படி போயிட்டாரே அப்படின்ற ஒரு ஆதங்கம் பார்த்திங்கன்னா கங்கை அமரன் சாரால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தாங்க அவர் அந்த சோகமான இடம், அதாவது ஒரு இறப்பு இடம் அப்படின்னு கூட பார்க்காம தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. உடல்நல குறைவால் அவர் இறந்திருந்தாலுமே கூட ஆனால் கடைசியாக அவரை யாராலையும் பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் இந்த நேரத்தில் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ உடல்நல குறைவால் இன்றைக்கி காலையில் நீலாங்கரை இல்லத்தில் இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. திரையுலகத்தை சேர்ந்த பலரும் பார்த்திங்கன்னா பாரதி ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. சென்னை நீலாங்கரை இல்லத்தில் பாரதி ராஜா உடல் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காரு. பாரதி ராஜாவினுடைய இறப்பு செய்தி கேட்ட உடனே அவருடைய மகள் ஜனனி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இப்போ வெளிநாட்டில் இருந்து வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி தாங்க பாரதி ராஜாவினுடைய மனைவியும் பதறி எடுத்துக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க. ஸோ அவருடைய உடலை பார்த்து கத்தி கதறி அழுதுட்ருக்காங்க. கடைசியில் யாருமே இல்லாமல் ஓடி போயிட்டீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்க்கும்போது அது வேறு யாரும் இல்லைங்க, பாரதி ராஜாவினுடைய நண்பனாக இருக்கக்கூடிய கங்கை அமரன் சார் தான். ஸோ கடைசியில் யாருமே இல்லாமல் இப்படி ஓடி போயிட்டீங்களே, ஒரு ஆள் கூட இல்லையா, ஒருத்தர் கூட அவரை பார்க்க இல்லாமல் போயிட்டீங்களா, அனாதியாக போயிட்டாரே, போங்க போங்க அப்படின்னு அங்கே இருந்தவங்களை எல்லாம் பார்த்து ஒட்டு மொத்தமாக அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டாருன்னு தான் சொல்லணும். அவரால் மனசில் வச்சிக்கவே முடியல. கண்டிப்பாக எவ்வளோ பெரிய இயக்குனர் அவருக்கு இந்த நிலைமை அப்படின்றது வந்திருக்கவே கூடாது. அவருடைய மகன் மனோஜ் எப்போ இறந்தாரோ அப்பயே பாரதி ராஜாவுடைய உயிரும் பாதி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே கூட அவர் இவ்வளவு காலமாக இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய உடல்நல குறைவு காரணமாக அவர் ட்ரீட்மெண்ட்காக சென்னையில் இருந்தாலுமே கூட அவர் இப்படி தனியாக விட்டுருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு ஆதங்கத்தை தான் கங்கை அமரனால் தாங்கிக்கவே முடியல. கங்கை அமரன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சி நிறைய பேர் கோவப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க. ஆனால் அவருடைய வேதனையை அவரால் எப்படி வெளிப்படுத்த முடியும்? இப்படித்தானே புலம்பி தீர்க்க முடியும். புலம்பி கதறி அவர் அந்த இடத்துல பேசியிருந்தாருங்க. ஸோ இதை அவர் பார்த்த உடனே அங்கேருந்த ஓடி வந்திருக்காங்க நடிகை ராதிகா. ஸோ அவரை கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறி சமாதானம் செஞ்சுருக்காரு. இந்த உருக்கமான விஷயம் பார்த்திங்கன்னா எல்லாரையுமே ரொம்பவே நெகிழ வச்சிருக்குன்னு தான் சொல்லணுங்க. ஸோ இந்த வீடியோ காட்சிகள் இப்போ இணையதளத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாகிட்டு இருக்கு. அதாவது இது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நண்பன் எவ்வளோ பெரிய இயக்குனர், ஆனால் யாருமே இல்லாமல் அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு அழுகும் பொழுது இதை யார் என்ன சொல்லி சமாதானப்படுத்த முடியும் சொல்லுங்கள். சார் ராதிகா அவர்கள் ஏன் ஓடி வந்திருக்காங்க, ஏன் அங்கே இருக்குங்க, ஏன் அவங்களால அழுகை தாங்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் மூலமாக மட்டும்தான் ராதிகா மேடம் வெளியில் அறிமுகமானாங்க. ஸோ அவங்க நல்ல ஒரு குரு சிஷ்யை அப்படின்ற மாதிரி தான். அதை தாண்டி ஒரு நல்ல மகளாகவும் அவங்க நடந்துட்டு இருந்திருக்காங்க.
ஸோ அப்படிப்பட்டவங்க அவங்களால வந்து பாரதி ராஜா அவருடைய மறைவு வந்து தாங்கிக்கவே முடியல. ஸோ ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது கங்கை அமரன் வந்து கத்துன உடனே ஓடி வந்து அவர சமாதானப்படுத்தியிருக்காங்க. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவினுடைய மகன் மனோஜ் காலமானார் இல்லையா? அடுத்தடுத்த நாட்களிலேயே பாரதி ராஜாவும் தன்னுடைய மகனுடைய இழப்ப தாங்க முடியாம மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் ரொம்பவே வந்து உடைஞ்சு போயிட்டாரு. ஸோ அந்த சோகமான காலகட்டத்தில அவருடைய இல்லத்துக்கு நேர்ல போயி கங்கை அமரன் பாரதி ராஜாவ பார்த்து கொஞ்சமே வந்து சமாதானப்படுத்தியிருக்காரு. ஸோ அந்த பெரிய துயரம் அது வந்து தன்னுடைய மகனை இழந்தது. அதிலேருந்து எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு கடுமையா வந்து கங்கை அமரன் வந்து முயற்சி பண்ணியிருக்காருங்க. ஸோ அதுக்காக பாரதி ராஜாவோட உட்காந்து அவரை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில சிறுபொன்னி அசையும் உள்ளிட்ட பல மெலோடி பாடல்கள வந்து பாடி காட்டியிருக்காரு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 10 நிமிஷத்தில நான் இந்த பாட்ட எழுதினேன் அப்படின்னு அத வந்து சொல்லி காட்டியிருக்காரு. அத பார்த்துட்டு நீங்க கூட நல்லா இருக்குடா, நல்லா எழுதியிருக்கடா அப்படின்னு என்னைய பாராட்டுனீங்களே! இப்படி எத்தன பேர நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு நெகிழ்ந்து பாரதி ராஜா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. ஆனா, என்னதான் கங்கை அமரன் பாசத்தோடு பாடல்கள பாடி காட்டியிருந்தாலுமே கூட, பாரதி ராஜாவினுடைய சிந்தனைய யாராலயும் மாத்த முடியல. ஏன்னா, அவருடைய சிந்தனை முழுக்க எங்க இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய மகன சுத்தி மட்டும் தாங்க இருந்துச்சு. அவருடைய மகன் நினைப்பாவே தான் இருந்திருக்காரு. ஸோ, அவனுடைய மகன் நினைப்பாலே இருந்தே அவர் வந்து சீக்கிரமாவே அவருடைய உடலையும் வந்து வீணாக்கிக்கிட்டாரு. பாரதி ராஜா சார் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வீட்ட வித்து வந்து அந்த படம் எடுத்தாருங்க. ஆனா, அந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றிய கொடுத்தது அவருக்கு. மெகா சூப்பர் ஹிட் ஆனுச்சு. அந்த அளவுக்கு யாரும் வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றத விட, அவர் வந்து அந்த திரையுலகத்தில அந்த சினிமாவ எந்த அளவுக்கு காதலிச்சிருக்காரு அப்படின்னு பாருங்களேன். அது அவருடைய பொறுப்பாவும், கடமையாகவும், வேலையா மட்டும் பார்க்கல. அத வந்து அந்த அளவுக்கு அவர் நேசிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கடைசி வரைக்குமே சினிமாவ பத்தி மட்டுமே வந்து நெனச்சிட்டு இருந்திருக்காரு. தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சினிமாவுக்காக நம்ம நெறைய விஷயங்கள செய்யணும். புதுமையான விஷயங்கள செய்யணும். இன்னும் வந்து நெறைய கதைகள சொல்லணும். நெறைய பேர் வந்து பழைய விஷயங்கள கொண்டு வரணும். இன்னும் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே அத பத்திலாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெறைய கிராமப்புறங்கள்ல நெறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்லாம் அவர் வந்து நெறைய பேசிட்டே இருந்தாரு. கடைசியா அவரு பேசின விஷயங்கள் இது எல்லாமே தாங்க இப்ப மீண்டும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுவும் அவருடைய மகனுடைய இறப்புக்கு அப்புறமா அவர் பெருசா எதுவுமே பேசல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் மட்டும்தான். இருந்தாலும் நண்பன் பேசின விஷயங்களை எல்லாத்தையுமே இவரால மறக்கவே முடியலங்க. ஸோ கங்கை அமரன் ரொம்பவே வந்து ஆதங்கப்பட்டு தான் கத்தி தான் இப்படி வந்து விஷயத்த வந்து செஞ்சுட்டாரு. ஸோ அப்படி பாசத்தோடு பழகிய கங்கை அமரன் இன்னைக்கு பாரதி ராஜா அவருடைய உடலை பார்த்து உடைஞ்சு கதறி கத்திட்டு இருக்காரு. இவர் செய்யக்கூடிய செயலை பார்த்து ஒட்டுமொத்த திரையுலகமே சோகத்தில் வந்து மூழ்கியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா சாருடைய இறப்பு செய்தி கேட்ட உடனே அவருடைய உற்ற நண்பனான இளையராஜாவும் ஓடி வந்திருக்காருங்க. ஸோ அங்கே செய்தியாளர்கள் வந்து அவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. ஸோ பேட்டி எடுக்கும் பொழுது அவர் ரொம்பவே வந்து ஆவேசப்பட்டிருக்காரு. இந்த சூழ்நிலையில் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, பேசுகிறதுக்கு என்ன இருக்குது இப்போ அப்படின்ற மாதிரி பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. பேட்டி எடுக்கிறதுக்கான இடம் இது கிடையாது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப வேதனையோடு வந்து தெரிவித்திருக்காருங்க. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லா வல்ல இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்துக்கிட்டே இருக்காருங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் இசைஞானி இளையராஜாவுக்கும் பாரதி சாருக்கும் இருக்கக்கூடிய நட்பு எத்தகையது, எவ்வளவு ஆழமானது அப்படின்னு. ஸோ இந்த டைமில் அவங்களுடைய நட்புகள் எல்லாமே உருகி கலங்கி நிற்கிறாங்க.